நல்ல தேவனே, எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. நீங்க என்ன நோக்கத்துக்காக எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்துனீங்கன்னு நாங்க புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்த எங்களுக்கு தந்தர்லீங்க. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கையில கொடுக்குறேன்ப்பா. அப்பா, நீங்க நீங்க பேசுங்கப்பா. நாங்க கேட்க வந்திருக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உங்க கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம இஸ்ரவேல் மக்களோட பயணத்த பத்தி ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷம் வனாந்தரத்துல அலைஞ்சுட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம தொடர்ச்சியா இத பத்தி தியானிச்சுட்டு இருக்கோம். சில விஷயங்கள நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போறோம். நான் விசுவாசிக்கிறேன். நம்ம இந்த சீரிஸ் முடிச்சு, அந்த இந்த மக்கள் கானான்குள்ள போகும்போது, நம்ம அநேக காரியத்துல இருந்து விடுதலை பெற்றுருவோம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட நெறைய கட்டுகள் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் மனதளவுல கட்டப்பட்டவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கும் சில கட்டுகள் இருக்குது. அதுக்காக நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எண்ணம் எனக்கு திருப்பி வரக்கூடாது. பழைய எண்ணங்கள், பழைய பயங்கள், பழைய அடிமைத்தனத்தின் அந்த பயம் இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோங்கிற எண்ணம்லாம் எனக்கு வரக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியங்கள செய்வாரு. நம்ம எவ்ளோ பார்த்துருக்கோம் அப்படின்னா, நாம ஃபாஸ்ட்டாவே போலாம். ஏலிம் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பைபிள் உங்க கையில இருந்தா எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா, 15வது அதிகாரத்தோட கடைசியில ஏலிம்ங்கிற இடத்துல ரெஃப்ரெஷ்மென்ட், அதாவது அந்த மரம் இருந்துச்சு. ஆ பேரீச்ச மரம் 70 பேரீச்ச மரம், 12 நீரூற்றுகள் இருந்துச்சு. அந்த மக்கள் கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஆண்டவர் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் மாதிரி, ஒரு புதுப்பிக்கும் விதமா அந்த ஒரு இடத்த ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுத்தாங்க. நம்ம திராணிக்கு மேல ஆண்டவர் சோதிக்க மாட்டாரு அப்படின்னு அத வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆ வானத்திலிருந்து அப்பம் குடுக்குறாரு ஆண்டவரு. அதாவது மன்னாவ குடுக்குறாரு. இதுல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா, 16வது அதிகாரம் 35வது வசனத்துல சொல்லியிருக்குது. 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த தேசத்துக்கு அவங்க ஒரு பயிர் செஞ்சு, அத சாப்பிடுற வரைக்கும் மன்னாவ சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். எப்படி ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, தாயோட வயித்துல இருக்கும்போது, தாயிட்ட இருந்து சப்ளை வந்துட்டே இருக்கும். அது கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது போய் விளைவிச்சு கடையில போய் திங்ஸ் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. தாயோட வயித்துலயே அந்த அம்பிலிக்கல் கார்ட், அந்த குழந்தையோட தொப்புள் கொடி கனெக்ஷன் மூலமா சாப்பாடு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 40 வருஷம் அளவும் ஆண்டவர் கருவுல தாங்குற மாரி அந்த ஜனங்கள தாங்கி போஷிச்சு வந்தாங்க. ஒருவேளை நம்ம நாளைக்கு என்ன பண்றது அப்படின்னா, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சாப்பாடு எல்லாம் குடுத்திருக்காரு. நாளைக்கு அவரு பார்த்துக்குவாரு. நாளானது அதுக்காக கவலைப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லியிருக்கு. ஸோ அது முடிச்சுட்டு எங்க வராங்க அப்படின்னா, ஏலிம்ல முடிச்சுட்டாங்க. வனாந்திரத்து வழியா வராங்க. ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல பாளையம் இறங்குறாங்க. அப்போ ஆ தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த இந்த இடத்தையும் நம்ம பார்த்தோம். அதாவது ரிப்பீட்டடா வர்ற பிரச்சனை. ஏற்கனவே தண்ணி இல்லாம இருந்துச்சு. அப்போ அவங்க முறுமுறுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் தண்ணி குடுத்தாரு. இப்ப ஆக்சுவலி அவங்க முறுமுறுத்திருக்க கூடாது. அப்பா எப்படி அவங்க கேட்டிருக்கணும்னா, "அப்பா, என்னோட பழைய பிரச்சனையில நீங்க விடுதலை குடுத்தீங்களே, அதே மாரி ஒரு பிரச்சனை. அதே மாரி தண்ணி இல்லாம ரவிதீம்ல நின்னுட்டு இருக்கோம். எங்களுக்கு தண்ணி குடுங்க" அப்படின்னு கேட்டிருந்தா ஆண்டவர் சந்தோஷமா குடுத்திருப்பாரு. ஆனா மக்கள் முறுமுறுத்தாங்க. வேதம் சொல்லுது, கல்லெறிய பார்த்தாங்களாம் மோசே. அவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும்ல மோசேக்கு. ஸோ அந்த சூழ்நிலையும் ஆண்டவர் அவங்கள கன்மலைய பார்த்து அடிக்க சொல்றாரு. தண்ணி கிடைக்குது. எல்லாம் ஆகி ரெவிதீம்ல இருந்து வராங்க. இன்னொரு ஒரு முக்கியமான ஈவென்ட் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் ஃபைட். நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து வந்த உடனே மக் கா ஏசப்பா காட் என்ன பண்ணாங்க, இப்படி போனா இவங்களுக்கு சண்டை வரும். கண்டிப்பா வரும். இப்ப தாங்க மாட்டாங்க. ரொம்ப அடிமையா இருந்து வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு உடனே சண்டைனா யுத்தத்த கண்டு மனம் அடிஞ்சு போயிருவாங்கன்னு சொல்லி ரூட்ட திருப்பி விடுறாரு காடு. இப்ப கிட்டத்தட்ட 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. 2 1/2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ரவிதீம்க்கு வரப்போ. சரி, ஓகே. இப்போ அவங்க ஓரளவு ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யுத்தத்த அலோவ் பண்றாரு. அமலேக்கியர் இஸ்ரவேலோட யுத்தம் பண்றாங்க. இங்க ஒரு சிக்னிஃபிகன்ட்டா ஒரு விஷயம் நடக்கு. யோசுவா அவங்க கூட நெறைய பேர கூட்டிட்டு யுத்தத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆ இங்க மோசே என்ன பண்றாரு அப்படின்னா, கைய உயர்த்தி
பிரேயர் பண்ணிட்டு இருக்காரு. எப்பல்லாம் மோசேயோட கை உயர்த்தப்பட்டிருக்கோ, அப்பல்லாம் இஸ்ரவேல் மக்கள் மேற்கொள்றாங்க. எப்பல்லாம் கை தாழுதோ, அப்பல்லாம் அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. இப்படி ஒரு ஈவென்ட் நடக்குது. இது எதுக்காகனா, நாம ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம் எல்லாமே ஒவ்வொரு லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சரீர பிரகாரமான பலத்த கொண்டு ஒரு ஒரு விஷயத்த செய்றோம். ஆனாலும் எல்லா விஷயத்துக்கும் ஜெபம் தேவை அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் குடுக்குறாரு. நம்மளும் சில நேரத்துல எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாரி தான் பிஹேவ் பண்றோம்ல. ஆ வேதம் சொல்லுது, "நீங்க காலத்த பார்த்தா போதகரா இருக்கணும். ஆனா நீங்க இன்னும் பாலுண்ற குழந்தை மாதிரி இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் நம்மளும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்த ஆண்டவர் வந்து நமக்கு சொல்றாரு. ஒரு சைடு யோசுவா யுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு மோசே வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மோசே எவ்வளோ நேரம் கை இப்படி வச்சுட்டு இருக்க முடியும்ல. அப்ப தாங்குறதுக்காக 2 பேரும் சைடுல வராங்க. கல்லெல்லாம் வச்சு தாங்கி 2 பேரும் வச்சு பிடிச்சிட்டு, எல்லாம் யுத்தம்லாம் முடிஞ்சு ஆப்வியஸ்லி ஆண்டவர் வந்து யுத்தத்துல வெற்றிய குடுத்தாரு. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இதெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ண நம்ம ஃபாஸ்ட்டா தான் போறோம். நீங்க மறுபடியும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த போர்ஷன ரீட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல உங்க கூடாரத்த போட்டுருங்க. இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் பெரிய காரியங்கள செய்வாரு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆ மோசே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான லீடரா ஆயிட்டாருல்ல. ஆ மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களோ இல்லையோ ஆண்டவர, மோசே வந்து அவர் கரெக்ட்டா அந்த படிச்சுட்டு வராரு. பாஸ் பண்ணிட்டே வராரு. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு லீடரா, ஒரு தலைவரா மோசே வந்து உருவாயிருக்காரு. ஆனா இந்த தலைவருக்கு பாருங்க ரொம்ப பர்டன். ரொம்ப பாரம். கைய வச்சுட்டே இருக்கணும். அவரால முடியலல்ல. ஸோ இப்படி ஒரு பர்டன் வருது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 18வது அதிகாரத்துல மோசேயோட மாமனார் வராங்க. எத்திரோ அப்படின்றவர் வராரு. அவரு வந்து இஸ்ரவேல் ஜனம் இல்ல. நோட் பண்ணிக்கணும் நீங்க. அவர் வந்து இஸ்ரவேல் சந்ததி கிடையாது. ஆனா வேத ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் வச்சு பார்க்கிறப்ப, அவர் வந்து ஆபிரகாமோட சந்ததியில வராரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல தான் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. 2 பசங்க. கெர்சோன் 2 பசங்களுக்கு வந்து பேரிடுவாரு. ஆம். ஒரு மகனுக்கு கெர்சோம், மற்றவனுக்கு எலியேசர் அப்படின்னு சொல்லி பேரிடுறாரு. இப்போ வந்து 2 பேரையும் எங்க விட்டுட்டு வந்திருக்காரு ஒய்ஃப் 2 பசங்களையும் அப்படின்னா, இங்க இந்த ஜர்னில அவங்க பார்ட்டே இல்ல. இப்ப நடுவுல வந்து ஜாயின் பண்றாங்க. இத கேள்விப்பட்டோனே மாமனார் கேள்விப்பட்டோனே, ஒய்ஃபையும் பையனையும் கூட்டிட்டு வராங்க. மோசே வந்து சந்தோஷமா அவங்கள வந்து வரவேற்கிறாரு. என்னென்ன நடந்துச்சு, ஆண்டவர் என்னென்ன செய்றாருன்றத எலியேசர் சொன்னோனே, எலியேசர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றாரு. பலியிடுறாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சு மோசே வந்து பெர்ஃபெக்ட் லீடர்ல அவரு வந்து உட்கார்ந்துர்றாரு. உட்கார்ந்த உடனே ஜனங்கள் காலையில இருந்து லைனா வந்து அவர்கிட்ட ஆ என்ன பிரச்சனை? என்ன நடந்துச்சு? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவன் என்னைய அடிச்சுக்கிட்டான். இது இப்படி ஆயிடுச்சு. என்னோட திங்ஸ இவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சண்டை வருது. ஏகப்பட்ட பிரச்சனைகள். யோசிச்சு பாருங்க. ஜனங்கள் கூட்டங்கள் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு தெருவுல இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ சண்டை வருதுல்ல. அ அவ்வளோ பெரிய ஜனங்கள் ஒவ்வொரு இடமா மூவ் ஆயி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. அப்படின்றப்போ, அது எல்லாத்தையும் யாரு சால்வ் பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்னா, மோசே. இப்ப பாக்குறாரு எத்திரோ, "என்னது இது காலையில இருந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி. நமக்கு முன்னாடி அதிகாரத்துல பாக்குறோம், மோசே கைய வச்சுட்டு இருக்காரு. அத தாங்குறதுக்கு ஆண்டவர் வந்து 2 பேரை ஏற்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த லீடருக்கு ஒரு தாங்குறதுக்கு ஒருத்தங்கள ஆண்டவர் கொடுக்கிறார். ஆலோசனை சொல்றதுக்கு, நல்ல ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு அ ஒரு எத்திரோவ குடுக்குறாரு. எத்திரோ சொல்றாரு, "நீ காலையில இருந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களால வேற எதையுமே யோசிக்க முடியாது. நீங்க சோர்ந்து போயிருவீங்க. மக்களும் சோர்ந்து போயிருவாங்களே!" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை நம்ம யாராவது இப்படி இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்னன்னா, எல்லாமே நான் பண்ணணும்னு ஆசை. எல்லாமே நான் வேலையும், ஆஃபீஸ் வேலையும் பண்ணிறணும். வீட்லயும் வந்து நான் 100% இங்க இருக்கணும். 100% அங்க இருக்கணும். நம்ம காலையில எந்திரிச்சு 1/2 மணி நேரத்துக்கு இந்த வேலை செஞ்சிரணும். அப்படியே பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படி போட்டு வச்சிருப்பேன். 1 வாரம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சிக் ஆயிருவேன். அப்புறம் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். மறுபடியும் ஐய்யய்யோ! இதெல்லாம் நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு கவலையாயிரும். ஆ சோ வந்து இப்போ வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு சில ஞானத்த குடுக்குறார். ஓகே. நீ இத இவங்களுக்கு சொல்லிக் குடு. இத நீ பண்ண வை. இது உன்னால முடியலையா? இதுக்கு ஆள் வச்சுக்கோ. அப்பதான் அடுத்தது என்னன்னு யோசிக்க முடியும். அடுத்தது வேலையில படிக்க முடியும். வீட்ல அடுத்து பிள்ளைங்களுக்கு என்ன தேவைன்னு யோசிக்க முடியும். மைண்ட் கிளியரா இருக்கணும் அப்டின்னா, வேலைய மத்த விஷயங்கள எல்லாம் ஆர்கனைஸ்டா நம்ம வச்சுக்கணும். ஒருவேள நீங்க யாராவது இப்டி இருந்தீங்க அப்டின்னா,
ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாராக. சோ எத்திரோ வந்து சொல்றாரு, நீங்க இப்படி பண்ணாதீங்க. எப்படி 21வது வசனம் எடுத்துக்கலாம். 18வது அதிகாரம் 21வது வசனம். ஜனங்கள் எல்லோருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவரும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு 4 கேரக்டர்ஸ் இருக்கிறவங்களா செலக்ட் பண்றாங்க. யாரெல்லாம்? ஃபர்ஸ்டே வந்து தேவனுக்கு பயந்தவங்களா இருக்கணும் கண்டிப்பா. நம்ம லீடர்ஸ் வந்து அப்படிதான் இருக்கணும். நோட் பண்ணிக்கலாம். உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நிஜமா உண்மை இருக்கணும். தலைவர்கள் எல்லாருக்குமே உண்மை இருக்கணும். பொருளாசை வெறுக்கிறவர்களும் திறமையுள்ள மனிதர்களுமா இருக்கணும். ஆசைப்படக்கூடாது. ஊழல், லஞ்சம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. திறமையுள்ளவர்களாவும் இருக்கணும். அதுவும் ஒரு முக்கியம். என்னன்னு நாட்டுல என்ன நடக்குன்னே தெரியாம இருந்தா அவங்கலாம் அதே மாதிரி எப்படி ஹேண்டில் பண்றது? ஒரு சண்டை வருது 2 பேருக்குள்ள. அவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற திறமை இருக்கணும். இந்த மாதிரி 4 குவாலிஃபை இருக்கிற மனுஷனை எடுத்து 1000 பேருக்கு அதிகாரி, 1000 பேருக்கு ஒரு லீடர். அப்புறம் 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேரையா லீடரா ஏற்படுத்திட்டான். இப்ப என்ன ஆகுதுன்னா, சண்டை அந்த 10 பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, அதோட அதிபதிக்கு போகும். அவரே சால்வ் பண்ணிடுவார். மோசே வரைக்கும் வர வேண்டிய அவசியம் இல்ல. ஒருவேளை அவரால முடியல அப்படின்னா 50 பேருக்கு அதிபதி கிட்ட போகும். அதுவும் முடியல அப்படின்னா அதுக்கு அடுத்தவர் 1000 பேருக்கு அதிபதி கிட்ட போகுது. அதுவும் முடியல, இவங்க என்ன சொல்யூஷன் சொல்றதே தெரியல அப்படின்னா மோசே கிட்ட போகும். இப்ப மோசேக்கு நிறைய டைம் கிடைக்குது. அதுக்கு அப்புறம் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, மோசே வந்து ஆண்டவரோட கட்டளைய பாக்குறதுக்காக கேக்குறதுக்காக சீனாய் மலை மேல போயிட்டாரு. நம்ம இவ்ளோ வேலைய வச்சுக்கிட்டு ஆண்டவரோட வாய்ஸ நம்மளால கேட்க முடியாது. நம்ம இருக்கிற இடத்த ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஓகே இது இப்படி இருக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நமக்கு டைம் கிடைக்கும். இதையும் நம்ம மோசேயோட வாழ்க்கையில இருந்து பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் பைபிள் அந்த வசனம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 18வது அதிகாரம் 21வது வசனத்து மேல நம்ம கைய வச்சுக்கலாம். நம்ம போன வாரம் எலெக்ஷன் நடந்திருக்கு நம்மளோட தமிழ்நாட்டுக்கு. இப்படிப்பட்ட அதிகாரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். நான் யாருக்கு ஓட்டு போட்டேனோ அவங்க தான் வின் பண்ணணும் அப்படின்னு சில நேரம் நம்ம நினைப்போம்ல. நம்ம அதாவது ஓட்டு போட முன்னாடியே ஜெபம் பண்ணி தான் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஓட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து யாரு வராங்களோ, ஆண்டவர் யார வரணும்னு சித்தம் வச்சிருக்காங்களோ அவங்க வரணும். அவங்களுக்கு இந்த 4 குவாலிட்டியும் வேணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா, எங்க தேசத்தோட நிலைமைய அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை இருக்குப்பா எங்க தமிழ்நாட்டுல. நெறைய பேரு குடியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேரு ஊழல்ல இருக்காங்கப்பா. தலைவர்கள்லாம் பொருளாசை உள்ளவர்களா இருக்கக்கூடாதுன்னு நீங்க இதுல சொல்லியிருக்கீங்க. எங்க தலைவர்கள அப்படி மாற்றுங்கப்பா. உங்க சித்தத்தின்படி வரட்டும். யார் வராங்களோ, அவங்க உண்மை உள்ளவங்களா இருக்கணும். உங்களுக்கு பயப்படணும்ப்பா. தீமை செய்யறதுக்கு பயப்படணும் அவங்க. பொருளாசைய அவங்க வெறுக்கணும்ப்பா. திறமை உள்ளவங்களா இருக்கணும்ப்பா. என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க கூடாதுப்பா தலைவரா இருந்துட்டு. இது எல்லாம் உள்ள ஒரு தலைவரா எங்க தேசத்துக்கு கொடுங்க, எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுங்கப்பா. இதன் மூலமா எங்க நாட்டுல ஒரு பெரிய விடுதலை கிடைக்கட்டும். எங்க ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆண்டவர் நிச்சயமா நம்மளோட ஜெபத்தை கேட்பாரு. மோசே எப்படி தலைவரா வந்தாரோ அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு தலைவரை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாரு. நம்ம தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல, நம்ம தேசத்துல இருக்க தலைவருக்காகவும் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்காக ஜெபிக்கணும். சரி, இப்போ வந்து மோசே வந்து இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்னா, மோசே வந்து அவரோட 100% கொடுக்க ரெடியா இருந்திருக்காரு பாருங்க எல்லாத்துலயும். ஐயோ இந்த ஜனங்களுக்கு நான் தலைவர், நான் நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு நல்ல மோசே இல்ல. அதனாலதான் ஆண்டவர் வந்து பின்னாடி வர இதுல சொல்லியிருக்காரு, எல்லாத்துலயும் சாந்தம் உள்ளவன் என்னோட பையன் மோசே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அவரோட 100% கொடுத்துட்டாரு அந்த ஜனங்களுக்காக. இப்படி கம்ப்ளீட்டா ஒரு லீடரா மாறிட்டாரு. நம்மளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்புல இப்படி 100% கொடுத்தா நமக்கு ஆண்டவர் சில விஷயத்த சொல்லி கொடுப்பார். நல்ல ஞானத்தை கொடுப்பார். இது எப்படி பண்ண, ஒருவேளை ஊழியத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா 100% போட்டுருங்க. என்ன இருக்கோ உங்களோட எஃபோர்ட்ட போட்டுருங்க. ஆண்டவர் வந்து அதுக்கப்புறம் சொல்லி தருவார். இதை நீ இப்படி பண்ணு, ஏன் சமூகத்துல இன்னும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகா நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்காரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் இப்போ வந்து முக்கியமான இப்பதான் நம்ம ஆக்சுவலி மெசேஜுக்கு வரோம். ஸோ
சீனாய் மலைக்கு வந்துட்டாங்க. சீனாய் மலைக்கு வந்துட்டு இப்போ ஆண்டவரோட பெரிய ஒரு லெசன் ஆனுவல் எக்ஸாமினேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த ஜனங்கள் எல்லாமே வந்து ஆஹ் ஒரு சின்ன குழந்தையில இருந்து ஆண்டவர் வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. அடிமையா இருந்தவங்களுக்கு ஒரு நாட்டை கையாளக்கூடிய ஞானத்தை கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சீனாய் மலையில வந்து ஆண்டவரோட கட்டளைகளை அவங்க போதிக்கிறாங்க. நமக்கு தெரியும் 10 கட்டளைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையில பாத்தீங்க அப்படின்னா 613 கட்டளைகள் இருக்குது. அது வந்து இஸ்ரவேல் மக்கள் ஜெபிக்கும் போது ஒரு தலித் தாலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. அதோட முடிச்சில பாத்தீங்கன்னா நுனியில பாத்தீங்கன்னா முடிச்சு போட்டிருப்பாங்க. அது வந்து 613 முடிச்சு இருக்கும். இப்போ நம்ம இஸ்ரவேலுக்கு போனா கூட ஒரு யூதன் வந்து அதை போட்டிருப்பாங்க. சோ அதுல 613 எதுக்காக அப்படின்னா 613 கட்டளைகள் அதுல இருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 19வது அதிகாரத்துல இருந்து அடுத்து வர லேவியராகரம் வரையும் அந்த அந்த 613 கட்டளைகள் ஆண்டவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இது இப்படி இரு, உனக்கு ஒரு தேசம் கிடைக்க போகுது, நீ அதுக்கு ரெடி ஆகணும், நீ இதை படிச்சுக்கோ, இதை பண்ணு, நீ இப்படி இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 613ல பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான கட்டளைகள் வந்து 248. அதாவது நீ இப்படி இரு அப்படின்றது. இப்படி இருக்காத, கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக, அந்த மாதிரி இருக்கிற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 365. அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்மளோட வருஷத்துல இருக்க டேஸ் அதுதான் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இதுல நிறைய கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ஒவ்வொரு விஷயமும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதாவது எத்திக்கல் கமெண்ட்மெண்ட்ஸ், நியாயமா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேசத்துக்கு தேவையானது, கொலை செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, உன்னோட தாய் தகப்பனை கனம் பண்ணு, அது மாதிரி ரிச்சுவல் கமெண்ட்மெண்ட்ஸ், அது சடங்காச்சாரம், எப்படி ஆண்டவரை வழிபடலாம், எத்தனை பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும், பண்டிகையில என்னென்ன பண்ணணும், அந்த ஆசாரியத்துக்காக லேவியரை சூஸ் பண்றாங்க, அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கணும், கோஷேர், பலியிடப்பட்ட விலங்கை வந்து எப்படி பலியிடணும், பலி இல்லாம கொல்லக்கூடிய அந்த கோஷேர் அப்படின்ற ஒரு மெத்தட் சொல்றாரு. நிறைய அந்த ஆசாரியர்களோட ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அதுல ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும், என்னென்ன கலர்ஸ் இருக்கணும், அதெல்லாம் வர அது வந்து டிசிப்ளின், ஒபீடியன்ஸ், அதெல்லாம் தனியா தெரியணும் அப்படின்ற ஹோலினஸ், ஒரு பரிசுத்தத்துக்கான லா ஆண்டவர் கொடுக்கிறாரு. வர்ஷிப் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாரு. எந்த டைம்ல சான்டிஃபை பண்ணணும், அதாவது எந்த டைம்ல பலியிடணும் அப்படிங்கறத கூட சொல்றாரு. சபாத், அதாவது ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இஸ்ரவேல் மக்கள் ஃபுல்லா வேலைங்க, வாரத்துல 7 நாளும் வேலை. அப்படி இருந்த இடத்துல இருந்து வராங்க. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாரு பாருங்க. 6 நாள் வேலை செய், 7வது நாள் பரிசுத்தமா இருக்கணும், உன் சொந்த பேச்ச பேசாத, உன் சொந்த வேலையை பண்ணாத, மைண்ட கிளியரா வச்சுக்கோ, என்ன நோக்கி கூப்பிடு, எனக்காக வர்ஷிப் பண்ணு. நீ அப்ப சமைக்க கூட தேவையில்லை. மன்னா வந்து முந்தின நாளே, நீ மன்னாவை பொறுக்க கூட போவேனா, முந்தின நாளே வந்துடும், அடுத்த நாளுக்கும் உனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த மன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்கள ஒரு நாள் ஃப்ரீ பண்ணி மக்களை ரிலாக்ஸ் பண்ணி அந்த ஹீல் பண்றாரு. ஆண்டவர் வந்து அந்த மக்களை வந்து சுகமாக்குறார். மனதளவில் ஏற்பட்ட காயத்துல இருந்து அவங்கள விடுதலை கொடுக்கிறார். நீ அடிமை இல்ல, நீ சுயாதீனன், இந்த ஒரு நாள் உனக்கான நாள், என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டிய நாள், உனக்காக பரிசுத்தப்படுத்தி என் சமூகத்துல வந்து நீ ஃப்ரீயா இரு, எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லி. அப்ப எவ்வளவு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க. நம்ம அவங்களோட லைஃபையே வந்து இங்க இருக்கிறவங்கள அங்க கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த லாவை கொடுத்திருக்காரு. சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது புவரா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, நீ வயல்ல அறுக்கும்போது கீழே சிந்துறத விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதை ஏழை மக்கள், திக்கற்றவர்கள்லாம் வந்து எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விதவைகளுக்கு, அப்புறம் அனாதைகளுக்கு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு எல்லாம் நீ வந்து நியாயம் செய்ய அப்படின்னு சொல்லி யூபிலி அப்படின்ற ஒரு வருஷத்தை பத்தி போட்டிருப்பாங்க. அந்த வருஷத்துல அடிமையெல்லாம் விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லார் மேலயும் அவர் எப்படி இருக்கணும், ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு, நம்ம இந்திய தேசத்துக்கு அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சட்டம் இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தோம் மோசே வந்து இப்போ ஒவ்வொரு 10 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு பிரமாணம் உங்களுக்கு தேவை தானே. இது வரைக்கும் மோசேக்கு தெரிஞ்சது, ஏன்னா மோசே டைரக்டா ஆண்டவர்கிட்ட கனெக்ஷன்ல இருந்தாரு, வச்சு நியாயம் தீர்த்துட்டு இருந்தாரு. இப்போ நிறைய தலைவர்கள் ஆயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பிரமாணம் வேணும்.
எவ்வளவு அழகான பிளான் பாருங்க. சூப்பரான ஒரு பிளான். ஒரு சர்வ ஞானிங்க அவரு. இப்ப பிளான கொடுக்கணும். அப்ப சீனாய் மலைக்கிட்ட வந்துட்டியா, வந்துட்டு இருக்கியா, இப்போ உனக்கு பிரமாணத்தை கொடுக்குறேன். இந்த பிரமாணத்தை மோசே மத்த லீடர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் ஜனங்கள் என்கிட்ட வந்துருவாங்க. ஏன் ஜனங்கள் பரிசுத்தமா இருப்பாங்க. ஏன் ஜனங்கள் அந்த சபாத் அந்த ஓய்வு நாள்ல என்ன நோக்கி கூப்பிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போவாங்க. சீக்கிரமா கானானுக்குள்ள போயிருவாங்க. இதுதான் ஆண்டவரோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கேத்த மாதிரி லெசன் பிளான் சிலபஸ் வந்து அழகா ஆண்டவர் வச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர் லா, விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது, டைத் கொடுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும், நம்மளோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும், மேரேஜுக்கான லா, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி மதிக்கிறது அப்படிங்க, அதாவது இவங்களுக்குள்ள இவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது, இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஒரு லா. ஆண்டவரை மாத்திரம் வர்ஷிப் பண்ணணும், அதுக்கான லா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபுல் அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாத்தையும் வந்து மோசேக்கு ஆண்டவரே கொடுத்திருக்காரு. ஸோ இந்த 613 லாஸையும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா? ஆஸ் அ நம்மளும் வந்து அந்த சந்ததி தானே, இஸ்ரவேல் மக்கள் தானே, நம்மளும் ஆண்டவர் ஒட்ட வைக்கப்பட்ட மரம்னு சொல்லியிருக்குல்ல. ஸோ நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அவங்களாலே ஃபாலோ பண்ண முடியல நிறைய விஷயத்த. ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து இதெல்லாம் உங்களால ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும் அப்படின்றப்போ அதை வந்து இதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எதுக்குன்னே அவங்களுக்கு புரியாது. ஆனா நீ பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜ் இஸ்ரவேல் மக்களுக்கு லா நல்லது, சட்டம் நல்லது. ஆனா அந்த இப்போ நம்ம அந்த சட்டம் ஃபாலோ பண்ணுமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணணும். அது அன்பின் கண்களால நம்ம அதை பார்த்து பண்ணணும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்ப சொல்லியிருக்காரு. நான் எல்லா வசனத்தையும் நான் படிக்கல, நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 5:17 ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கேன், அழிக்கிறதுக்கு கிடையாது, நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்தையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். அந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் ஒரு இன்டென்ஷன்ல கொடுத்தாரு ஆண்டவர். என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, அதோட நோக்கம் என்ன அப்படின்றா, ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். அதை படிச்சிடலாம், ஏன்னா அதை படிக்காம என்னோட மெசேஜ் முடிக்க முடியாது. ஸோ மத்தேயு 23:37 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 23 இல்ல, அதாவது அந்த லா எல்லாமே, இந்த லா எல்லாமே 2 விஷயத்தினால கவர் ஆயிடுச்சு. அது என்னது அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்துல அன்பு கூறணும், இன்னொன்னு ஆண்டவரிடத்துல அன்பு கூறணும். மத்தேயு 22:37 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது ஃபர்ஸ்ட் கற்பனை. அந்த 10 கற்பனை, அதாவது 613 கட்டளைகளுக்கு அதோட அதை ஃபுல்லாவே நம்ம இதுக்குள்ள அடக்கிடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதுக்கு ஒப்பா இருக்கிற ரெண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கறதான். இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணாலே இதெல்லாம் முடிஞ்சு கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதை நமக்கு சொல்றதுக்கு தான் ஆண்டவர் வந்தாரு. நம்மளும் இப்போ நிறைய லா வச்சிருக்கோங்க. நமக்கு தெரியும் அந்த நல்ல சமாரியனோடது. சமாரியன் அந்த ஒருத்தன் வந்து குற்றுயிரும் கொலையுருமா கிடைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்டர் வராங்கல்ல, லேவியர் வரான். அவனுக்கு வந்து கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவன் வந்து லாவை புடிச்சுக்கிட்டு போயிட்டான். ஓகே, நான் அதை பண்ணியே ஆகணும், அதுதான் என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்தவனும் அப்படிதான் போயிட்டான். இந்த நல்ல சமாரியன் என்ன அப்படின்னா, அந்த லா எதுக்காகன்றத புரிஞ்சுக்கிட்டான். இந்த தான் ஆக்சுவலி நல்ல சமாரியன் தான் லாவை ஃபாலோ பண்ணது. ஆனா லேவியர் நினைச்சிட்டு இருக்கான், நான் தான் வந்து லாவை ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஆண்டவர் கொடுத்த சபாத் அந்த ஓய்வு நாளோட விதிமுறையை நான் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு நினைச்சிருக்கான். ஆனா உண்மை அப்படி கிடையாது. நல்ல சமாரியன் தான் ஃபாலோ பண்ணான். நம்மளும் இன்னைக்கு நிறைய லாஸ் நம்ம வச்சிருக்கோம். ஆனா அதுல அன்பு இல்ல, இந்த ரெண்டுமே இல்ல அப்படின்னா, தேவனிடத்துல இருக்கிற அன்பு, மனுஷனுக்கு அன்பு இல்ல அப்படின்னா, அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய தேவை இல்லை. நம்ம நம்ம சபையா இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். அதனால இன்னொருத்தங்க அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா, அந்த லா ஆண்டவருக்கு நிச்சயமா பிரியமானதா இருக்க முடியாது. இன்னொரு ஒரு யங் மேன் வந்து சொல்றாரு,
நல்ல போதகரே, நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ என்னென்ன பண்ணியிருக்க? இதெல்லாம் 10 கட்டளை கரெக்ட்டா ஃபாலோ பண்ணியிருக்கியான்னு கேட்டோம்னா, அவனுக்கு பயங்கர பெருமை வந்துருச்சு. இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கேன். மத்தேயு 19ல பார்த்தீங்கன்னா, இது இருக்கும். அப்படின்னு சொல்றாரு. சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு இருக்கியா? அப்படியா? இப்போ உன்ட்ட இருக்க ஆஸ்தி எல்லாம் வித்து, கஷ்டப்பட்டவங்களுக்கு குடுத்துட்டு, என் பின்னாடி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஒரு லாவே இல்லையே! அப்படின்னு அவனுக்கு பயங்கர கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு. 613ல இது இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஏன் அந்த லாவ சொன்னாரு அப்படின்னா, அவன் இவ்ளோ நாள் ஃபாலோ பண்ணதுல அன்பு இல்ல. தேவனிடத்துல அன்பு இருக்க ட்ரை பண்ணியிருக்கான். மனுஷனிடத்துல இருக்கிற அன்பு சுத்தமா இல்ல. அது நீ பண்ணலன்னா, நீ இவ்ளோ பண்ணியே வேஸ்ட்டு. நீ இத பண்ணிட்டு என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி. லாவ ஃபாலோ பண்றது நமக்கு பெருமை வந்துரும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் இத்தன சபைய ஸ்தாபிச்சிருக்கேன். இத்தன பேர் இடத்துல இது பண்ணியிருக்கேன். இத்தன பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். நல்லதுதான். லாவ ஃபாலோ பண்றது நல்லது. அத அன்போட நம்ம செஞ்சோம் அப்டின்னா, அதோட எஃபெக்ட்டே வேற மாரி இருக்கும். ஸோ நம்ம இத புரிஞ்சுகிட்டு, ஒவ்வொரு விஷயமும் பைபிள் படிக்கும்போதும் சரி, எல்லா விஷயம் நம்ம பண்ணும்போதும், மத்தவங்க மேல இருக்க அன்பு இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்து பண்ணுவோம். ஸோ ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக.